வணக்கம் மக்களே, இது உங்கள் சின்னாபா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா, அகைன் காரைக்குடி தான். காரைக்குடியில் ஒரு சின்ன பர்ச்சேசிங் காண்டி போனேன். என்ன பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப க்ளோஸு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து 27 பால் காய்ச்சி. சரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமே, ரொம்ப யூனிக்காக கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு காரைக்குடிக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, காரைக்குடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் நிறைய இடத்துல வந்து விற்றுருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில். அங்கே போய் வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி கிளம்புனேன். காரைக்குடியில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கொப்புடையம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த கோயிலுக்கு பின்புறம் அங்கனக்குள்ளே கேட்டிங்கன்னா, லொக்கேஷன் கேட்டால் சொல்லுவாங்க. அது பேக் சைடு போனீங்க அப்படின்னா முனீஸ்வரன் கோவில் சந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, முழுக்க முழுக்க பழைய பொருட்கள் தான் அதில் மக்களே. வுட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப பழசு. விளக்கு, குத்து விளக்கு, இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டங்கள் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி பொருள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணும். இதெல்லாம் இருக்காடா, இதெல்லாம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி மைண்டு போகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையால் செஞ்சது, 5 உலோகங்களால் செஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல், ஸ்டாட்டு எல்லாமே இது பழைய காலத்து டெலிஃபோனு, அப்புறம் ரொம்ப ரொம்ப நம்ம ரேராக அந்த விளக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள், மேலக்கண்ணை, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் காரைக்குடியில் நகரத்தாரம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்கள பார்த்தீங்க, அவங்களோட வீட்டில் மேக்ஸிமம் அவங்க வீடு விற்க மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஃபாரினில் செட்டில் ஆகிருப்பவங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, வீடு விற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அங்கே போய் இந்த மாதிரி பொருட்களை கலெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இதுக்குள்ளே கேமரா எடுக்கக்கூடாதுட்டாங்க, ஸ்ட்ரிக்ட்லேயே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சந்திலே பார்த்திங்கன்னா ஒரு 10 கடை இருக்குது. 10லேயுமே வந்து கேமரா அலோடு இல்லைன்ட்டாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ண கடையிலையுமே கேட்டு பார்த்தேன், அண்ணே கொஞ்சம் எடுத்துக்கலாண்ணே அப்படின்ட்டு. இல்லை தம்பி எடுக்க முடியாது, வெளியில் எடுத்துக்கலாமாண்ணே, வெளியில் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க அப்படின்னு. அதனால தான் ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காமிச்சேன். இது நான் வெளியில் காட்ட என்னடா பழசாக இருக்கேன்னு நினைப்பீங்க. பட் உள்ளுக்கு போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது வந்து நம்ம திருப்பியும் லொக்கேஷன் சொல்கிறேன். நம்ம கரெக்டாக காரைக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொப்புடையம்மன் கோயில்னு கேட்கணும். அங்கேருந்து கோயிலை ஒட்டி ரைட் சைடு சின்ன சந்து மாதிரி போகும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா முனீஸ்வரன் கோவில் சந்து, நுடவைத்திய சாலை பக்கத்தில் இருக்குது லொக்கேஷனு. போய் பாருங்கள் மக்களே, உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. கிஃப்ட்டு நம்ம கொடுக்குறது வந்து யூனிக்காக யாராச்சும் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது இங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. கட்சி தலைவர்கள் எல்லாமே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாலும் அதை சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தான இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் வெளியில் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன். அந்த சந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கடைகள் தான். இதில் வந்து நான் எடுத்து வந்து மங்களம் ஆர்ட்ஸ்னு ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அவர் கடை 3 கடை இருந்துச்சு. 2-3 கடை போய் பார்த்தேன், எதுவும் இதாகலை. இதில் ஒரு முக்கியமான ரெண்டு பொருட்கள், நல்ல பொருட்கள் இருந்துச்சு. அது ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ அது தான் இது பண்ணேன். முடிஞ்சால் நான் 27ஆந்தேதி அது அன்பாக்சிங் ஆனால் நான் பண்ண சொல்லலான்னு ஒரு பிளானு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இது பண்ணுறேன். முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக போய் ஒரு ஹோட்டலில் போய் லைட்டாக ஒரு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பிட்டோம். கிளம்பும்போது வழக்கம் போல் மழை. தென் மாவட்டங்களில் இப்போ மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சிச்சு. சரி ரைட்டு, மழையை கவர் பண்ணிவிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.